5 பேர் சார் அவருடைய குடும்பத்தில். 5 ஆண்கள், 1 பெண், 1 தங்கை தேவாவுக்கு. தேவா மூத்தவர். அதுக்கடுத்து சம்பத், நம்ம ஜெய் இருக்கார் இல்லையா, நடிகர் ஜெய், அவர் கோவா. ஸோ அவருடைய அப்பா. அதுக்கப்புறம் சபேஷ், அவருடைய தம்பி முரளி, அதுக்கப்புறம் சிவான்னு சொல்லி மொத்தம் 5 பேர். இதில் எப்படின்னா அந்த 5 பேருமே ஒரு மியூசிக் என்தூசியாஸ்ட்டு, இல்லை ப்ராப்பர் மியூசிஷியன்ஸ் தான் சார். எல்லாருமே மியூசிக் தெரிஞ்சவங்க, எல்லாமே கீபோர்டு ஒர்க் பண்ணுவாங்க, பியானோ ஒர்க் பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டாக நோட்ஸ் எழுதி கொடுக்குறது. தேவா அவர்கள் வந்து டியூன்ஸ் வந்து ஃபுல்லாக அவர் தான் டியூன்ஸ். அவர் வாயிலே டியூன் போடுவார். நம்ம சாதாரணமாக பண்ண சொன்னாலே ஒரு ஹார்மோனியம் வச்சு டியூன் போடக்கூடிய ஆள், இல்லை ஹார்மோனியம் இல்லாமலே டியூன் போட்டுருவார். கானா பாட்டு பாடி அதில் வாயிலே டியூன் போடுறவங்க தான் கானாலாம் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ டியூன்ஸ் அவர் கிங்கு. அதே நேரத்தில் அது டெக்னிக்கலாக அதுக்கு என்ன சொல்கிறது, நோட்ஸ் எழுதுறது, அதை கம்ப்ளீட்டாக ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி கொடுத்து ஒரு ஒரு ப்ராப்பர் சாங்காக கொண்டு வர்றதுக்கு, அதனால தான் அவர் கரெக்டாக சொல்கிறாரு, என்னுடைய ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டாக சபேஷ் அண்ட் முரளி. சபேஷ் அவருடைய ரைட் ஹேண்ட்னா அதை கம்ப்ளீட் சாங்காக எடுத்து இன்றைக்கி ஒரு ரீ ரெக்கார்டிங்கை முடித்து கொடுத்து அதை கேசட்டாக வந்து அதை நம்ம எண்ட் யூசருக்கு வர்ற வரைக்கும் அதை பார்க்குறது ஃபுல்லாமே சபேஷும் சிவாவும் தான்.